மைனி ஸ்கூல் லீவ் விட்டு 80 நாள் ஆச்சு. இப்பதான் என் வீட்டுக்கு வர முடிஞ்சதா உங்களுக்கு? அதான் இப்ப வந்துட்டோம்ல வீடு. என் மகனை எங்க? அவனை அழகானும். அவ நீங்க வாரியன்னு கறி கடைக்கு போயிருக்காவோ கறி எடுக்க. அம்மாவும் அக்காவும் வந்தா இருக்க சொல்லி இப்ப வந்துருவேன். நான் வாங்க உட்காருங்க. அடடே என் மருமகளுமா எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாவல. பரவாயில்லையே. ஆமா தே, எப்படி இருக்கிய? வளர்ந்துட்டோம். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. சுரேஷ் எங்க? அவனை காணோம். அவன் எங்க வீட்ல இருக்க. அந்த பையனோட தான் லீவ் விட்டதுல இருந்து தெருக்காட்டுல தான் கடந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். நீங்க இப்ப வருவீங்கன்னு சொல்லிருக்கேன். எப்படி இப்ப வருவாம்ல? இரு. ஆமா நீலு, உட்கார வேண்டியத இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கி. ஏங்கப்பா இம்புட்டு லக்கேஜா? இவ்ளோ லக்கேஜ கெட்டிக்கிட்டு வந்திருக்கத பார்த்தா ஆட்டாளும் அவளும் கூடிய சீக்கிரத்துல வீட்ல இருந்து நவள மாட்டாளுவோ போலயே. என்ன நீலு பாத்துக்கிட்டே இருக்க? குறைய லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்கியோ? ஆமா ஆமா, ரொம்ப குறையாதான் எடுத்துட்டு வந்திருக்கியே. நீலாம்பரி, நான் அவட்ட சொன்னேன், ஏட்டி சேலை எல்லாம் எடுத்து வைக்காத, சட்ட துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. அங்க நீலாம்பரி சேலை எல்லாம் வச்சிருப்பா, அதை உடுத்திக்கிடான்னு. அதுக்கப்புறம் தான் இவ பாதியை தூக்கி போட்டுட்டு சட்ட துணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கா. அடடே, பாதி எடுத்து வச்சு இவ்வளவு இருக்கா? அப்ப மொத்தத்தை கொண்டு வந்த என் வீட்டு பீரோல பத்தாது போலயே. சரி சரி, உள்ள எடுத்து வைக்க. வாங்க வாங்க, நீங்க வந்து முதல்ல உட்காருங்க. எத்தே சுதாக்கா வைங்க, அவளையும் காணோம். ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுகளுக்கு நோட்டை கீட்டு வாங்க போறேன்னு போயிருந்தாம்மா. இப்ப வந்துருவா. நீ இப்போ அவன் ரூம் அங்க இருக்கு பாரு, அங்க போய் உட்காந்துரு, அவ வந்துருவா. ஏட்டி சுதாவை என்ன அக்கான்னு சொல்லுதே? மரமாத்தி இப்பெல்லாம் கூப்பிட கூடாது, அதெல்லாம் நல்லது கிடையாது. அவ மைனி வேணும், உனக்கு மைனின்னு சொல்லி கூப்பிடு. எனக்கு மதினி அது தெரியல, ஆனின்னா கூப்பிட தெரியாது. கேட்டீங்களா? எனக்கு வாயில என்ன வருதோ அதை சொல்லிதான் கூப்பிடுவேன். நான் அவள அக்கான்னு தான் கூப்பிடுவேன். இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிடுனா உன் மண்டையில ஏறி போது மண்டையை பிச்சு தின்றுவேன். பாத்துக்கோ. மண்டையை பிச்சு தின்பாளா? என்ன பிள்ளைட்டி வளர்த்து வச்சிருக்க நீ? இப்படி பேசி சரியான காட்டேரியா இருக்கும் போல. விடுங்கத்தே, சின்ன பிள்ளைல அதுக்கு எப்படி தோணுதோ அதுபடியே கூப்பிட்டுட்டு போகுது. அதனால என்ன? வேற உட்காருங்க. ஏன் நின்னுக்கிட்டே இருக்கிய? கொஞ்ச நேரம் பொறுங்க, சமையல முடிச்சிருவேன். எல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வெட்டி ரெடியா தான் வச்சிருக்கேன். மசாலாக்கெல்லாம் அரைச்சிட்டேன். அவரு கறி வாங்கிட்டு வரட்டும் தான் இருக்கேன். வாங்கிட்டு வந்தாருன்னா போட்டு வச்ச ஒரு 6-7 விசில் தான் ரெடி ஆயிரும். சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம். நீலு, நீ என்ன செய்ய? பாலை வச்சு கொஞ்சம் டீ போட்டு கொண்டா. டீயை குடிச்சாதான் எனக்கு உயிரே வரும். நல்ல பெரிய கிளாஸ்ல நல்ல இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு எனக்கு அம்மாக்கு டீ போட்டு கொண்டா. இந்த பிள்ளைகளுக்கு டீ வேணுமான்னு கேளு, இல்லைன்னா பாலை குடு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு போறது. அப்படிங்கீங்களோ? நான் என்ன நினைச்சேன், சாப்பிட நேரம் ஆயிட்டே, சாப்பாடை கொடுப்போம், அதுக்கப்புறம் வேணா டீக்கு ஆத்தி கொடுப்போன்னு. இப்ப டீ குடிச்சா என்னன்னு சாப்பிடுவிய? சரி பரவாயில்ல போடுங்க. ஏன்னா உங்களுக்கு பால் வேணுமா டீ வேணுமா? ரெண்டு இருக்கும். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தி. நான் வெளியில போய் சுரேஷ் இருக்கானான்னு பாக்க நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்து. டீ காப்பிலாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா டி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நானும் சாப்பாடே சாப்பிட்டுக்கிடுவேன். நேரம் ஆயிட்டுல. ஏமா நீலாம்பரி, என் சின்ன பேரனிங்க சுதாகர் அந்த பையிலையும் காணோம். ஆமா ஆமா, அந்த பொடி பையில காண பாரு. அந்த பையில இங்க அத்தை வந்திருக்கேன், அத்தைய பார்க்க வராம இருக்கேன். எங்க அவனே? அந்த பையில சுதாகர் ரூம்ல தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவான். அடடே, அப்படியே? அப்ப நான் ரூமுக்கு போறேன். அங்க அந்த குட்டி பையில பார்த்துட்டு இருக்கேன். சுதாக்கா வந்தாங்கன்னா நான் வந்திருக்கேன்னு சொல்லி ரூமுக்கு வர சொல்லுங்கன்னு. ஆட்டுமா ஆட்டு ஆட்டு சொல்லுதே. போ போய் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எந்திரிச்சிருவான். ஏட்டி எந்திக்கலனாலும் பரவாயில்ல, 4 தட்டு தட்டி எழுப்பி விடுடி. அத்தகாரி வந்திருக்கேன் பார்க்க வரண்டாமாவே. அவன் என்ன தூக்க வேண்டியது கிடக்கு? எல்லா நாளும் தானே தூங்குதான். இப்ப தூங்கலைன்னா என்னவா? அவனுக்கு எழுப்பி விடு எழுப்பி விடு. தூங்குது பிள்ளை எழுப்ப சொல்லுதா பாரு. என்ன பொம்பளையோ இவ அம்மா. அந்த பையில தூங்க வைக்க நான் பட்டு பாடு. அசால்ட்டால சொல்லுதாவோ அவன் பெரிய மனுஷன். அத்தகாரி வந்து பாக்குறதுக்கு என்னத்த சொல்ல? நான் ஏதோ சொன்னேன்னா இவ வீட்டுக்கார பேர தங்கு தங்குன்னு ஆடுவாரு. சும்மா கண்டுக்காத மாதிரியே இருப்போம். ஏட்டி சும்மா அதான் சொல்லுதாதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவானே. எழுப்பலாம் வேண்டாம், அந்த போய் தூங்கட்டும் டி. பேசாம சத்தம் போடாம குட்டத்துல உட்கார்ந்து பாத்துட்டு பேசாம இரு. பரவாயில்ல, இந்த மாமியா கழுவிக்கு 5க்கு 2வது புத்தி இருக்க. சரி சரி. நீனு நீ இன்னும் போவாமையே இருக்க? போய் டீய போடு டீய போடு. எவ்வளவு நேரம் ஆகுது நாங்க வந்து? இந்த போறேன் மைனி போறேன். மறந்தே போயிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன்னா அந்த வாரம். நீனு டீ போடும்போது எனக்கு சுகர் இல்லாம போடுன்னு. நான் டயட்ல இருக்கேன். அப்புறம் வெயிட் கூட்டிட்டுனா பிறகு குறைக்க முடியாது. பார்க்கவும் நல்லா இருக்க மாட்டோம். நல்லா உருண்டை
காமிக்கலாம். டயட்டாம் பொல்லாத டயட்டு. சரி மைனி சரி, சீனி இல்லாமே தாரேன். அப்புறம் முக்கியமான விஷயம் நீலு உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரூம் எல்லாம் நல்லா தொடச்சு சுத்தமா தானே வச்சிருக்க. எனக்கு இத்தனை டஸ்ட் இருந்தாலும் ஒத்துக்கிடாது, உனக்கே தெரியுங்களா? இல்லைன்னா ஒரு டைம் நல்லா தொடச்சிரு. இதுக்கு மேல தொடக்கணும், உன் முகரை வச்சுதான் தரையை தொடன்னு தொடக்கணும். அதெல்லாம் தொடச்சிட்டு மைனி ஒண்ணுக்கு 4 தடவை தொடச்சிருக்கேன். நீங்க போய் பாருங்க, ஒத்த போட்டு தூசி பார்க்க முடியாது உங்களால. சரி சரி, அப்ப சரி, லக்கேஜை கொண்டு உள்ள வச்சிரு. நீலு மறக்காம ரூம்ல ஹீட்டர் போட்டு விட்டுரு, நான் குளிக்கணும். போட்டு வைக்க. இந்த வெயிலுக்கு வெந்நீல குளிக்கால இவெல்லாம் மனுஷியா? அவிஞ்சு போகாம இருந்தா சரிதான். போட்டுருதே ஹீட்டர் போட்டுருதே. ஏடி வெயிலுக்கு வெக்கையா இருக்கலட்டி, எதுக்கு வெந்நீல போட்டு குளிக்க போற? தண்ணியில குளிச்சிட்டு வர வேண்டியதானே? ஏமா பைத்தியம் நீ வேற. என் தம்பி வாங்கி வச்சிருக்கான் ஹீட்டர், அவ்வளவுதானே போட்டு அனுபவிக்கானுவோ. நான் இந்த வரத நேரம் போற நேரம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால நல்ல ஹீட்டர்ல வெந்நி போட்டு நல்ல சுட குளிப்பேனா. அதுவும் சரிதான். பேசாம நானும் வெந்நிலே குளிக்கட்ட மாட்டி? ஆமாமா, சும்மா வெந்நில குளிப்போம். யாரு கரண்ட் பில் கட்ட போறா? அவன் தானே கட்ட போறா. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யணும், கேட்டியா? ஏமா இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா? உன் மருமவளை பாத்தியா? போன டயத்துக்கு இந்த டயம் ஒரு சுத்து பெருத்திருக்கதான் செய்த உன் மருமவ. எல்லாம் என் தம்பி வாங்கி போடுத தீவனம். அப்படி என்னமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வந்தா இப்ப எப்படி இருக்க பாரு. ஏமாவே என்னமா வீடு வாசல்ல வாங்கி அவளை வச்சிருக்கான் பாத்தியா? வேற எங்கேயும் போனாலும் இவெல்லாம் சீரழிஞ்சிருப்பா இந்நேரத்துக்கு. அத சொல்லு, அதான உண்மை. என்ன எம்புட்டு லக்கேஜ்மா யாத்த என்னன்னு தூக்கிட்டு வந்திருக்காளுவோ. ஆத்தாளும் அவளும் எப்படி என்ன பத்தி தான் அங்க பேசிக்கிட்டு இருப்பாளுவோ 2 பேரும். அக்கா நீலமரி அக்கா கொஞ்சம் கருவேப்பிலாலும். ஏடி வா பிளாக்கி, கருவேப்பில அந்த சைடு இருக்கு எடுத்துக்கோ. ஏன் பெராஸ்லோடி வர முன்னாடியோடி அரேண்டி தானே? ஏக்கா முன்னாடி வழியா தான் வந்து அங்க பார்த்தா நிறைய செருப்புகளா கடந்தது. சரி உங்க வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வந்திருப்பாவுண்டா பின்னாடி வாசலோடி வாரேன். ஆமாடி ஆமா, வேற யாரும் இல்ல, எங்க அத்தையும் மதனியும் தான் வந்திருக்காவோ. அடடே சரி சொன்னியல்லானே 2 பேரும் வராவோன்னு. சரி அது இருக்கட்டும். இதெல்லாம் இம்புட்டு லக்கேஜ் அவ்வக்குள்ளதான்டி எல்லாம். லக்கேஜ் இருக்கதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் இருப்பாவும் போலயே. எட்டி மெதுவா பேசி, காதுல இதுல விழுந்துற போது. என்ன செய்ய சொல்லுத? என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. பாப்போம் எத்தனை நாள் இருக்க போறாவோன்னு தெரியல. சரிக்கா, அப்புறமா வெளியில வாங்கனே. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, சரியா? சரி, அப்புறமா வாரேன். கருவேப்பிலை அங்க பிரிட்ஜ் கிட்ட இருக்கு பாரு, எடுத்துக்கோட்டி. என்னக்கா சமையல் வீடே மணக்கு. உங்க அத்தையும் உங்க மதனி வந்திருக்காவோன்னு பேசலாம் கிசலாம் வைக்கலோ? ஏட்டி இன்னும் வைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மணக்குங்க. மசாலா கிசலா தான் அரைச்சு பெருக்கி வச்சிருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு அவ அக்காவும் அவ அம்மாவும் வாராவோன்னு பின்னங்கால புடவையில அடிக்க போயிருக்காரு கறி கடைக்கு வாங்கிறதுக்கு. இதுவே நம்ம வீட்டுல இருந்து வந்தாவோன்னு வையன் அப்படி வலிக்கும். இப்போ சொல்லாமலே தன்னை போல ஆளு கறி வாங்கிட்டு வரேன் செய்தேன்னு போய் வாங்க போயிருக்கு தெரியுமா? அப்படிதான் மெதுவா பேசுங்க, அவளுக்கு கேட்டுற போது. சரி அப்ப கறி குழம்புனா உங்க வீட்டுல நிக்கி. ஆமாட்டி ஆமா, தள்ளு. நான் அந்த பேக்கோல்லாம் ரூம்ல வச்சுட்டு வேலையை பார்க்கட்டும். டீ வேற வேணுமா? டீ வேற போட போறேன். நீ வேணா கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போயேன் இரேன். இல்லக்கா வேண்டாக்கா, நான் அங்க அடுப்புல குழம்ப வச்சிட்டு தான் தாளிச்சு ஊத்துறதுக்கு ஒரு சட்டில எண்ணெயும் போட்டு கடுகையும் போட்டு பிடிச்சு திறந்து பாக்கேன். கருவேப்பிலை இல்ல, அதான் உங்களை ஒரு ரெட்டு வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். ஏட்டி பைத்தியம், அடுப்புல சட்டிய வச்சுட்டாட்டி வந்திருக்க. கடுகு போட்டுட்டு இந்நேரம் எல்லாம் கறிக்கு தீ பிடிச்சிருக்கும். எம்பிட்டு நேரம் ஆகுது? போ, அங்கனுக்குள்ள கருவேப்பிலை இருக்கு, எடுத்துட்டு போய் பாரு. உங்க அத்தைக்காரி ஏச போறாட்டி. ஏக்கா என்ன சொல்லுங்க, உண்மையாவா தீ பிடிச்சிருக்க மாட்டாரா? நான் போய் பாக்கேன். ஏட்டி கருவேப்பிலை அங்கனுக்குள்ள தான் இருக்கு, எடுத்துட்டு போ. ஏமா ஏக்கா வாங்க 2 பேரும். ஏடா தம்பி, வாழை என்ன வெளியில போயிருந்தியோ? ஆமாக்கா, வெளியில தான் இந்த கடைக்கு போயிருந்தேன். ஏடா உட்காரு. என்னமா என் மகன் மெலிஞ்சு போய் இருக்கான் பாத்தியாடி? ஆமாமா தம்பி, என்னன்னு மெலிஞ்சு போய் இருக்கான் பாரு. ஏக்கா நீ வேற ஒருத்தி. அம்மா தான் சும்மா சொல்லுதானா, நீயும் கூட சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கே ஒரு நாளுக்கு ஒரு நாள் வயிறு பெருசாகி கீழே குனிஞ்சு பார்த்தா காலு தெரிய மாட்டிக்கி. நானே வெயிட்டு போடுதுன்னு கவலையில இருந்தா இவோ 2 மெலிஞ்சு போயிட்டேங்கிய. ஏலா அம்மா உண்மையதாம்ல சொல்லுதா, நீ டெய்லி பாக்குறதுனால உனக்கு தெரிய மாட்டிக்கி. நாங்க என்னைக்காவது ஒரு நாள் பாக்கோமா, அதனாலதான் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. நீ ஆள மெலிஞ்சுதாம்ல போய் இருக்க. அப்படிங்கியோ? சரி, மெலிஞ்சு போனா சந்தோஷம்தான். நீலாம்பரியும் அவளை கூப்பிட கறி வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஏழை இரு இரு இருந்து இருந்து உன் பொண்டாட்டி இப்பதான் பேருக்கா டீ போட. அவ டீ போட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அதை குடுத்துக்கிடலாம். கூடிய வாரமாவை அவ இதான் சாக்குன்னு திரும்ப உட்கார்ந்துருவா கதை பேசுறதுக்கு. எங்க ரெண்டுத்துக்கு தான் போட போயிருக்க, உனக்கு சேர்த்து டீ சொல்லட்டுமா அவட்ட? வேண்டாம்க்கா வேண்டாம், நான் கறி வாங்கிட்டு வெளியிலே டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்ப சரி அப்ப சரி, அப்ப இரு அவ டீ போட்டுட்டு வருவா, அதுக்கப்புறம் கறியை குடுத்துக்கிடலாம். ஆட்டுக்கா அத்தானே கூட கூட்டு வந்திருக்கலாம்ல, அவரை மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்திருக்கிய. பிள்ளைல எங்க ஒன்னையும் காணும். அவன் சுரேஷ தேடி போனா, இவ சின்னவா அங்க அந்த சுதாகர் படுத்திருக்கான்னு சொன்னாவுல்ல, அந்த ரூம்ல போய் இருக்கேன் அவனை பாத்துக்கிட்டுன்னு அங்க போய் இருக்கா. அடடே, அந்த சின்ன பையன் எந்திக்கலையோ, அதானே வீடு என்னடா அமைதியா இருக்குன்னு பார்த்தேன். அவனை பேசாம எழுப்பியிருக்க வேண்டியதானே, நீங்க தான் வந்திருக்கீல்ல, பின்ன என்ன அவனுக்கு தூக்க வேண்டியது கிடக்கு. ஏழை இதுதான்ல நானும் சொன்னேன், உங்க ஆத்தாக்காரியும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு தான் அவன் எந்திக்க நேரம் தான் இப்ப எந்திரிச்சிருவான்னு சொல்லி என்ன இருக்க வச்சுட்டாளுவா. இல்லைன்னா நான் வந்த வேகத்துக்கு அப்படியே போய் அவனை எழுப்பி உட்கார வச்சிருப்பேன். ஏழை நான் தான் சொன்னேன் தூங்கட்டும்ல, அந்த பையனை தூங்குற பையனையே எழுப்பிக்கிட்டீங்க தானே, இருக்க போறோம் எந்திரிச்சதை பாத்துக்கிடுவான். சரி சரி, அப்போ சரி. ஏக்கா, நான் கார் வாடகைக்கு பேசி வச்சிருக்கேன். நம்ம கார் எடுத்துட்டு ஒரு நாள் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துருவோம்னா, அம்மாவையும் கூட்டு போன மாதிரி ஆச்சுல, கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு வந்துருவோம். ஆமாடா, அததான் நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வந்து பேசாம வீட்லயே இருக்கணும் இல்லாம ஒரு பக்கமா போயிட்டு வரணும்னு வச்சிருக்கேன் இந்த லீவ்ல எல்லாம். வா நம்ம இந்த கோயிலுக்கு பாவனாசம் குத்தாலம் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடணும் இப்போ. ஆமாடா ஆமா, அக்காவை எல்லா பக்கம் கூட்டு போயிட்டு வாழ. இந்த லீவுக்கு தான் அவளுக்கும் போக முடியும். அடுத்து எல்லாத்துக்கும் பள்ளியிடம் காலேஜ்லாம் திறந்தா அவளுக்கு ஒரு பக்கமும் போக முடியாது. அதனால போயிட்டு வந்துருவோம். சாப்பாடுலாம் ஆனா கடையில எல்லாம் ரொம்ப வாங்க வேண்டாம், காசு உனக்கு அதிகமாயி போயிரும். கேட்டியா? வீட்டிலேயே உன் பொண்டாட்டி இருக்கால, அவளை வச்சு புளியோதரை தயிர் சாதம் இட்லி கிட்லி எல்லாம் அவிச்சு பறக்கி எடுத்துட்டு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துருவோம். சரியால? ஆமாம்மா, அதுதான் நானும் நினைச்சேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த லீவுக்கு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட வேண்டிதான்.